सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरण। जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतां स्मरामि। सीता लक्ष्मण वरद शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண யஜ்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை ரெண்டுத்துலையுமே அருமையான ஞான விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு ப்ராட் மைண்டு, பரந்த விரிந்த மனப்பான்மையோட எல்லாத்தையும் பார்க்கும்போது மனசு எவ்வளோ விசாலம் அடையுதில்லை. ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது எதை நினச்சாவது நம்ம ஆசைப்படும்போது தான் மனசு குறுகி போயிடுது. எதன் மேலேயும் ஆசை இல்லைன்னும் போது மனசு பறந்து விரிந்து காணப்படுகிறது. நல்ல ப்ராட் மைண்டாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது இல்லையா? சுதந்திரமாக இருக்கலாம். எந்த ஆசையும் இல்லாதவன் சுதந்திரமாக இருக்கலாம். ஏன்னா எந்த ஆசையும் இல்லாதவன் எது நடந்தான்னா எது நடக்கலன்னா என்ன, எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பார், நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் எதையாவது எதிர்பார்த்துட்டு எதையாவது ஒன்றுத்தில் ஈசிச்சுட்டே இருந்தான்னா அது எதிர்பார்த்து அதில் நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு அந்த ஆசை நிறைவேறலைன்னா எல்லாரிடத்துலையும் கோவப்பட்டு அதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்லை. அது காம ஏச குரோத ஏச. ஆசை நிறைவேறலைன்னா கோபந்தான் உண்டாகும். நம்ம பிரார்த்தனை பண்ணுற தெய்வத்து மேலே கோபம் உண்டாகும். நடக்கலைன்னா நம்ம இவ்வளோ பிரார்த்தனை பண்ணுமே நிறைவேறலையே அப்படின்னு கோபம் உண்டாகும். நாம் சொல்கிற நாம சங்கீர்த்தனத்து மேலே நம்மளுக்கு வெறுப்பு உண்டாகும். நாம் சொல்கிற செய்கிற பூஜைகள் மேலேயும் வெறுப்பு உண்டாகும். ஏன்னா என்ன பண்ணினா பிரயோஜனம், ஒன்றுமே நடக்கலையே, எதுவும் நடக்காத போது எதுக்கு நம்ம அப்படி பூஜைகள் பண்ணி அப்படி இது பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்மளுக்கு நம்ம சங்கல்பம் தான் நிறைவேறலையே, நம்ம ஆசை தான் நிறைவேறலையே. நம்ம ஆசை நிறைவேறாத போது நம்ம எதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு பகவானுக்கு பூஜைகள் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்க தோணுதில்ல. ஏன்னா எதிர்பார்ப்பு தான் காரணம். அந்த ஆசையை அடையணும்னு எதிர்பார்ப்பதால் தான் இவ்வளோ வெறுப்பு உண்டாகிறதுக்கு காரணம். இப்போ ப்ராட் மைண்டோடு பாருங்கள். இந்த குறுகிய மனப்பான்மையை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. நம்ம ஆசைப்படுறது இருக்கட்டும். நம்ம ஆசைப்படாமையே எவ்வளோ விஷயங்கள் நமக்கு பகவான் இந்த இயற்கை செல்வங்களை எப்படி கொடுத்துருக்கான். சரி, அது கூட வேணாம். கொஞ்சம் நேரம் பாகவதத்தில் போய் பாருங்கள், பகவத்கீதை போய் பாருங்கள். அந்த பற்றற்ற மனப்பான்மையினால் வரக்கூடிய அந்த சாந்தி அனுபவிங்க. அந்த உபதேசங்களை படித்து பாருங்கள். ரொம்ப மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடும். பறந்து விரிந்த மனப்பான்மையோடு பார்ப்பீங்க. எல்லாமே எதுலேயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. ஒரு சமயத்தில் இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு பெண்ணை அடைய ஆசைப்படுறான். ஒரு பெண்ணானவன் ஒரு பையனை அடைய ஆசைப்படுறான். மெயினான விஷயம். அடுத்தது வீடு வாங்கணும், நல்லா உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு அதில் அந்தந்த வட்டத்துக்குள்ளவே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணங்களை நம்ம வடிவமைச்சு அதன்படி தான் யோசிக்கிறோம். எப்படி நம்ம அதை அதிகமாக சம்பாதிக்கலாம், நல்ல வேலையை தேடிக்கலாம், நல்ல மனைவி தேடிக்கலாம் அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளவே நம்ம யோசிக்கிறோம். அப்போ யோசிக்கும்போது நம்மளுக்கு
அப்படி அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷம், அப்படி அமைஞ்சில்லைன்னா பெரிய கஷ்டப்படுறோம். இப்போ அப்படி கிடைச்சதுன்னா சந்தோஷம், அப்படி கிடைக்கலன்னா, தான் விரும்பின பொண்ணு கிடைக்கலன்னா துக்கப்படுறான், விரும்பின பொண்ணு கிடைச்சா சந்தோஷப்படுறான். அதே மாதிரி விரும்பின வேலை கிடைச்சா சந்தோஷப்படுறான், இல்லைன்னா துக்கப்படுறான். நல்ல சம்பளம் கிடைச்சா சந்தோஷப்படுறான், கம்மியாக சம்பளம் கிடைச்சா துக்கப்படுறான். எல்லாமே அது நல்ல வீடு வாசல் எல்லாம் இருந்தால் சந்தோஷம். அப்போது இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழணும் பார்த்தியா, அதுதான் நம்மளை பந்தப்படுத்துகிறது. அதுதான் ஒரு சங்கிலி மாதிரி நம்மளை பிணைக்குது. அப்போது ஒரு கல்யாணம் ஆனவங்க பார்த்தா சில பேர் மனைவி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான். கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த மனைவினால் பல தொல்லைகளை அனுபவிக்கும் போது, ஆஹா இவகளிருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது, கொடுக்குற டார்ச்சர்லேருந்து இவகளிருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு யோசிக்கிறான். நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, உண்மையிலே சொல்கிறேன். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அந்த மனைவி எங்கேயாவது அம்மா வீட்டுக்கு போனாங்க, அப்படி பிரிஞ்சிருந்தானா ஆஹா மறுபடியும் மனைவி வேணும்னு தோணும். ஒரு சமயத்தில் வேணான்னு தோன்ற மனைவி, ஆஹா ரொம்ப தொல்லை பண்ணுறாளே, எங்கன்னா இவ்வளோ விட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு தோணும். இல்லாட்டி அவள் எங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலும் சரி சந்தோஷம், கொஞ்ச நாள் இருந்துகிட்டே வரட்டும் அப்படின்னு தோணும். அப்போது கிட்ட இருக்கும்போது ரொம்ப தொல்லையாக இருக்கிற மாதிரி தோணுது. அப்போ தூரம் போயிட்ட பிறகு மறுபடியும் கொஞ்ச நாள் மனைவி வேணும்னு தோணுது. மனைவி விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, உடனே மனைவி பார்க்கணும் ஆசைப்படுறோம். அப்புறமா நல்லா பழகிட்டு திரியும் அதே டார்ச்சர், அதே பிரச்சனைகள் அப்படி வரும்போது, பிரச்சனைகள்லாம் வரும்போது, சரி இதுலேருந்து எப்படியாவது நம்ம ரிலீஃப் கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா அப்படின்ட்டு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயாவது தனிமையை நாடுறோம், எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரோம், ஏதாவது பண்ணுறோம், இல்லை வேலைக்கு போய் அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு சமயத்தில் வேணும்னு நினைக்கிறது, இன்னொரு சமயத்தில் வேண்டான்னு தோன்றுறது. இப்போ மனைவியாக இருந்தாலும் சரி, எதுவுமே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான். ஒரு சமயத்தில் வேணும்னு தோன்ற அதே விஷயம் அதுவே, ஏன்னா தொடர்ந்து ஒரு உறவுகளில் ரொம்ப நாள் நீடிச்சிருக்க முடியல பாருங்கள். பார்த்த முகத்தையே பார்த்துன்னு மறுபடியும் அது ஏதாவது அதுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் சலிப்பு தட்டிடும். சலிப்பு தட்ட பிறகு அப்புறமா வீட்டில் பிரச்சனைகள் வர்றது சகஜம். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிஞ்சிருந்தால் மறுபடியும் சேரணுன்ற ஆசை உண்டாகும். இது இப்படி தான் போயிட்டே இருக்கும். இது இதுதான் ஒரு மாயை. ஏன்னா இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளவே இந்த பிரிவு சேர்க்கை, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளவே இந்த இரட்டைகளுக்குள்ளவே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். அதனால் இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறார் துவந்த்வ அதீதா அப்படின்ட்டு பகவத்கீதை சொல்கிறார். இந்த இரட்டைகளுக்கு மேலே போய் பாரு அப்படின்னா பறந்து விரிந்திருக்கு உலகமே. எல்லாம் ப்ராட் மைண்டோடு பார்க்கும்போது எதனாலையும் யாருக்கும் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் மாயை, எல்லாமே சொப்னத்துக்கு சமமான வாழ்க்கை. இது நிரந்தரமானது கிடையாது, நித்தியமானது கிடையாது அப்படின்ற அந்த ப்ராட் மைண்டோட எப்படியே அந்த பாகவத்தில் சிந்திக்கிற மாதிரி, மகான்கள் சிந்திக்கிற மாதிரி, பரதயோகேஸ்வரர் சிந்திக்கிற மாதிரி, பிரகலாதன் சிந்திக்கிற மாதிரி, அப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் படிக்கும்போது, நவயோகிகள் சம்பாதம்லாம் படிக்கும்போது உத்தவர் சிந்திக்கிற மாதிரி, கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி, ஆஹா அந்த நிலைக்கு நம்ம மனசை தன்னைத்தானே உயர்த்தி கொள்க. தன் மனமே தனக்கு பகைவன், தன் மனமே தனக்கு நண்பன். எப்போ நான் மனசை உயர்ந்த உன்னத ஸ்திதிக்கு நம்ம உயர்த்திக்கும் போது, அப்பா நீ நிறைய சாதனைகள் பண்ணுறேன்னா ஆசைகள் நிறைய இருக்குது, அதனால் சாதனைகள் நிறைய பண்ணுற. சாதனைகளே வேண்டாம், நிம்மதியாக இரு, சாந்தியாக இரு, சந்தோஷமாக இரு. பகவன் நாம சொன்னே போதும். சாஸ்திரங்கள் எதுக்கு படிக்கிறது? சாஸ்திரங்கள் நிறைய படிக்கிறது, புஸ்தகம் எதுக்காகனா ஒன்றும் இல்லை, ஞானத்தை நமக்குள்ள அனுபவம் ஞானம் உண்டாகிறதுக்காக தான். அப்போது ஒரு நிமிஷம் நாம் யார், இந்த உடம்பா நம்ம ஆத்மாவா அப்படின்னு நினச்சி பார்த்தா, நம்ம ஆத்மா அப்படின்னும் போது உனக்கு எல்லாமே கழண்டு போகுது. இந்த உடம்பு நீ இல்லை, அப்படியே கழட்டி விட்ட. அந்த உடம்புக்குரிய பொறுப்புகள், இந்த உடலால் செய்யக்கூடிய கடமைகள், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மனசால் நினைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சங்கல்பங்கள், இது நிறைவேறணும், இதை முடிச்சுட்டு அதை முடிக்கணும், அதை முடிச்சுட்டு அதை முடிக்கணும், எனக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது. அப்படி மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கு இல்லையா?
மனக்கணக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மனக்கணக்கு ஒன்று போட்டு வச்சுருக்கல, அதெல்லாம் உனக்கு கிடையாது. ஏன்னா நீ ஆத்மா. இந்த மனசுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த மனசும் ஒரு ஜடம், இந்த உடம்பும் ஒரு ஜடம், எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டேன். இப்போ இந்த மனக்கணக்கு, மனோரதங்கள், இதை முடிச்சுட்டு அதை முடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட்ஸ், இந்த என்கேஜ்மெண்ட், அப்படி நிறைய பொறுப்புகள், நிறைய கடமைகள் அப்படின்னு உனக்குள்ளே ஒன்று வச்சுருக்கியே, அதெல்லாம் அப்படியே துண்டாக கட் பண்ணிடலாம். நீ ஆத்மா, இந்த மனசு நீ இல்லை, உடல் நான் இல்லை அப்படின்னும் போது நான் எவ்வளோ ரிலீஃப் ஆகிறேன் தெரியுமா? எவ்வளோ ஆனந்தத்தை அனுபவிக்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா? இந்த ப்ராட் மைண்டோடு பார்க்கும்போது பா யாராலும் எனக்கு எந்த கடமைகளும் கிடையாது, எந்த பொறுப்புகளும் கிடையாது. நான் தனி காட்டு ராஜா, நான் ராஜா, சக்கரவர்த்தி, ஸ்ரீமான். நான் ஜாலியாக இருக்க வேண்டியவன். நான் சச்சிதானந்த ஸ்வரூபன். நான் இந்த பாஞ்சபௌதிக சரீரத்துக்கு உட்பட்டவன் கிடையாது. ஆமாம், இந்த மனசு, இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், இந்த முக்குணங்களுக்கும் உட்பட்டவன் கிடையாது. நான் நிஸ்திரை குஞ்சன், நான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஆமாம், எனக்கு எந்த ரஜோகுணம், தமோ எதுவுமே என்னை ஒட்டாது. நான் பரமாத்மா, என்னுடைய அம்சம். நான் சச்சிதானந்த ஸ்வரூபன் அப்படின்னு உங்களை நினச்சி பார்க்கும்போது அப்பா எங்கேயோ போயிடுறீங்க. இதெல்லாம் இந்த தேகத்துக்கு தான், அந்த மனசுக்கு தான். தேகேன ஜாதஸ்ய ஹி மே நசந்தி, எனக்கு கிடையாது இதெல்லாம். அதுதான் தொட்ட இடத்துலலாம் ஒரே ஆத்ம ஞானத்தை பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். சொப்னமாக இந்த உலக வாழ்க்கை, இது மனோரதங்கள், இதெல்லாம் காணல் நீர் போல அப்படின்னு பல விதமாக இந்த மாயை வர்ணிச்சிருக்கு. அப்போது குடும்பத்தில் பார்த்தா மனைவி, குழந்தைகள் எல்லாமே கூட கலகலப்பாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைமில் அவரிடத்துலேயே எரிஞ்சு விழுறான் ஒரு குடும்பத் தலைவன், இல்லை அவர்கள் இவனிடத்துல எரிஞ்சு விழுறாங்க, ஏதோ பிரச்சனையாகுது. அப்படின்னா அதே குடும்பம் கசக்குது. எந்த குடும்பம் இனிச்சதோ கொஞ்சம் கொலாவும் போது மனைவியோ குழந்தைகளோ, அதே குடும்பம் நாளைக்கு பொறுப்புகளை தலையில் சுமக்கும்போது, சுயநலவாதிகளாக யோசிக்கும்போது கசக்குது. எது? அந்த குடும்பம். அப்போ பிரச்சனைகள். எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் சொல்லும் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று ஈகோ ப்ராப்ளம் தான் மெயினாக தலைவிரிச்சு ஆடும். அப்போ இதில் போய் மாட்டின்னு சிக்கின்னு அவஸ்தைப்படுறானே மனுஷன், இதிலிருந்து வெளியே வர்றதுக்காக தான் பகவத்கீதைலாம் சொல்லியிருக்கு. சுதந்திரமாக இரு. சர்வ கர்மாணி மானச சந்நியாசஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குருவண்ண காரையும். இந்த 9 துவாரம் உள்ள இந்த உடல் என்ற ஊரில் நீ வசிக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா. ஏன்னா இந்த ஊரே உண்டு கிடையாது. இந்த ஊரில் ஒரு வீட்டில் ஒரு ஒதுக்குப்புறமாக உனக்குன்னு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் நீ ஒரு மனுஷன் தனியாக இருக்கிற. அப்போது இந்த ஊருக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ தனிப்பட்டு இருக்கிற. ஆனால் இந்த ஊரே எந்துன்னு சொல்கிற பற்றியா, இந்த உடம்பே நான் சொல்கிற பற்றியா, அங்கே தான் நம்ம சுகம் வசி இல்லை, துக்கம் வசி, துக்கமாக வசிக்கிறோம். எப்போ இந்த இதெல்லாம் நான் இல்லைன்னு நினைக்கிறியோ அப்போ தான் சுகம் வசி. அப்போ நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் காரேன். இந்த உடலில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நான் காரணமானவனும் கிடையாது. இந்த உடலில் செயல்பாடுகள்லாம் என்னுடைய செயல்கள் கிடையாது. என்னுடைய செயல்களே வேறு. நான் பரமாத்மாவுடைய அம்சம். நான் சச்சிதானந்த ஸ்வரூபன். நான் சுகவாசி. சுகம் வசி அப்படின்றது தான் சுகவாசி அப்படின்னு சொல்கிறோம். சுகம் வசின்றது தான் நம்ம சுகவாசியாக ராம்பாக வேணும். சுகவாசி தான். ஆத்மாவை உணர்ந்தவன் சுகவாசி. அந்த பரம்பொருளை, அந்த பாகவதம் படித்தேன்னா, இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்ம சங்கல்பங்கள் நிறைய இருக்கிறதுனால சாதனைகள் அதிகமாக சத்தையோட சிரமப்பட்டு கடைப்பிடிக்கிறோம். ஒரு நாம சங்கீர்த்தனமோ பாராயணமோ எல்லாமே. ஆத்ம ஞானத்தை உணர்ந்துட்டவன் மௌனமாயிடுவான். ஏன்னா அவனுக்கு உலகத்தினால எதுவும் ஆக வேண்டியதில்லை. யாராலையும் பேசியோ யாருக்கு என்ன நடந்தால் நான் ஒன்றுமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்தால் கவலைப்படுறது இல்லையே. அது மாதிரி தான் இந்த உடம்புக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் பெருசாக எடுத்துக்க மாட்டான். இந்த உடம்பு அவமானப்படுத்தினான்னா நிந்தனஸ்தவ சத்காரன் எக்காரத்தும் கலேவரம்.
இதில் நிந்தனை பண்ணான இந்த உடம்ப, இல்லை ஸ்துதிச்சான இந்த உடம்பை, இந்த தேகத்தானே, இதுக்கு உடம்புக்கு தானே கலேவரம். நிந்தனை ஸ்தவ சத்காரம், நிந்தனை பண்ணாலும் சரி, இதை ஸ்துதிச்சாலும் சரி, இல்லை சத்காரம் நல்லா ஆதரித்தாலும் சரி, இதை அவமானப்படுத்தினாலும் சரி, இதெல்லாம் கலேவரம், இதெல்லாம் உடம்புக்கு தானே. அகுணாசிரியா, அந்த குணங்களை ஆசிரிக்காத அந்த ஆத்மாவுக்கு பகவானுக்கு இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது. கிருஷ்ணனுக்கு அந்த கிருஷ்ணனை போல இருக்க வேண்டியவர்கள் தான் நாமலாம். இதெல்லாம் ஒரு மாயை, எல்லாம் பகவானுடைய லீலைகள். பிறப்பு இறப்பு மரணம் என்னென்னமோ நடக்குது, கண்ட கசமானம். பிறருடைய குணத்தையும் நம்ம கிரகிக்க வேண்டாம், பிறருடைய தோஷத்தையும் கிரகிக்க வேண்டாம். எதுவுமே பொய் தானே, எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாம் பொய் தானே அப்படின்னு நினைக்கும் போது, இந்த ப்ராட் மைண்டோடு சிந்திக்கும் போது எதுலேயுமே நீ சிக்க மாட்டேன். இல்லறத்துலையோ இல்லை வெளிப்புறமான விஷயத்துலையோ. அதாவது பாகவதம், இந்த கதை எல்லாம் முறையாக படிக்கணும். பாகவதம் படிப்படியாக படிக்கணும், முதல் கதை படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நல்ல பாகவதம் படித்தவங்களுக்கு அந்த தொட்டடம்லாம் ஞானத்தை பற்றி இதுமாதிரி ரிலீஃப் பண்ண நம்மளை ரிலீஃப் பண்ணி விடக்கூடிய அப்படியேப்பட்ட தத்துவ விஷயங்கள் நிறைய கிடக்குது. ஞான விஷயங்கள், ஞான சாகரம் அது பாகவதம். அப்புறம் ரிலீஃப் பண்ணிடலாம், நம்ம ரிலீஃப் பண்ணி வெளியே வந்துடலாங்க. பகவான் வெளியே, ஆனால் நாமளாக தான் போய் நம்மனா ஆசைகளால், நம்ம பாவங்களால் நம்ம போய் சிக்கிக்கிறோம், போய் மாட்டிக்கிறோம், பந்தங்களில் போய் சிக்கிக்கிறோம். புரியுதா? ஆனால் பகவான் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணியிருக்கான். இப்படிப்பட்ட பாகவதத்தை கொடுத்துருக்கான், பகவத்கீதையை கொடுத்துருக்கான், விசாலமாக சிந்திக்க வச்சுருக்கான். எந்த சர்வேஸ்வரன் நமக்கு, நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஆனால் வெளியே வர நம்ம விரும்புறதில்ல. விரும்பினா வெளியே வந்துடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, சர்வகர்மாணி மானச சந்நியாசஸ்தி, அதுதான் மெயின். நீ உடலளவு வெளியே வந்துடுறதில்ல, வீட்டை விட்டு வெளியே வந்துடுறது, அது கிடையாது. மனசால் வெளியே வா. எப்படி விளையாடணும்னா பாகவதம் படி. மனசால் இதெல்லாம் எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் பரிபூர்ணமானவன், பரமானந்தமயமானவன். புரியுதுங்களா? அப்படின்னும் போது தேகேன ஜாதசி ஹிமேன சந்தி, இந்த உடலுக்கு தானே தவிர ஆத்மாவாகி எனக்கு கிடையாது. அவ்வளோதான். அது எத்தனை தடவை பொய் சொன்னாலும் பொய் தானே. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. நீ குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிங்கிறது, எல்லாத்தையும் எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவேன்? உனக்கு பொறுப்புகள் இல்லை, கடமைகள் எப்படின்னு சொல்லுவேன் நீ? அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் உனக்கு இருக்குது, இதெல்லாம் நீ செய்து தான் அவனை, இந்த கடமை இருக்குது, உன் பொறுப்பு இருக்குது. மன உளைச்சல் அடி, நீ துன்பப்பட்டாது, நீ சிரமப்பட்டாது அந்த குடும்பத்தை கரையத்தனை நீ இப்படி பண்ணணும், அவங்களுக்கு அதை பண்ணணும், இந்த உறவுகளுக்கு இது பண்ணணும், இந்த உறவுகளுக்கு அது பண்ணணும், அந்த உறவுகளுக்கு இது பண்ணணும், இவங்களாம் நீ கடன்பட்டிருக்க, அதை செய்யணும், இதை செய்யணும். உன்னை போட்டு பந்தப்படுத்தி, உன்னை பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி உன்னை சித்திரவதை பண்ணுவாங்க பாருங்கள் இந்த உறவுகள். அப்படி பண்ணிவிடுவாங்க. நீ நவர முடியாது. அப்படி புழு நடிகிற மாதிரி, இருதலை கொல்லி எறும்பு மாதிரி அவஸ்தைப்படுவேன். அப்படியே மாயை வேலை செய்யும். ஆனால் இதை புரிஞ்சிக்கிட்டுவேன் சிரிச்சுன்னே இருப்பான் பாடி ஜாலியாக. வேலையில் சிரித்தா இன்னும் கோவப்படுவாங்க, அதனால் மனசுக்குள்ளே சிரிச்சுப்பான். விஷயம் தெரிஞ்சவன் இது இப்படி தானே இருக்கும். அது நல்லா புரிஞ்சிக்கிட்டுவேன், வாழ்க்கையை புரிஞ்சிக்கிட்டுவேன், ஜாலியாக இருப்பான். ஏன்னா உண்மையிலேயே இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யை எவ்வளோ பொய் சொன்னாலும், 1000 பொய் சொன்னாலும் பொய் தானே. உண்மையோடு ஒட்டாத பொய் என்றைக்குமே. உண்மையோடு பொய் ஒட்டவே. அதே மாதிரி பொய்யோடு உண்மை ஒட்டாது. உண்மை தானே, சத்தியம் தானே. என்னது, எனக்கு இந்த பொறுப்புகள் கிடையாது, எனக்கு இதெல்லாம் கிடையாது, இந்த கவலைகள் கிடையாது, இந்த துன்பங்கள் கிடையாது, நான் தான் சச்சிதானந்த ஸ்வரூபனாச்சே, அதானே சத்தியம். இந்த துன்பங்கள், இந்த காரணங்கள், நீ சொல்கிற இந்த சிக்கல்கள், இந்த பொறுப்புகள், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கடமை, இதெல்லாம் சொல்கிறது பொய் தானே. இது எனக்கு கிடையாது. தேகத்தின் சம்பந்தத்தினால் அதெல்லாம் ஏற்பட்டது. நான் தான் தேகமே இல்லையே, அப்பல் பண்ணா நான் தேகமாக இருந்தால் தானே.
அப்படின்னா ஒன்றுமே பேசக்கூடாது, மௌனமாயிடணும். மகான்கள்லாம் அப்படி தான் இதை புரிஞ்சுக்கிட்டு மௌனமாக இருப்பாங்க. தன்னை நிந்திச்சாலும், தன்னை காரி துப்பினாலும், தலைமையில் எச்சு துப்பினாலும், தன்னை அவமதித்தாலும், தன்னை புகழ்ந்தாலும், தனக்கு மாலை மரியாதை கொடுத்து பூர்ண கும்பகத்து வரவேற்றாலும், அவங்க பெரிய ஆசனம் உயர்ந்த ஆசனம் உட்கார வச்சாலும், இல்லை அவரில் கீழே பிடிச்சி தள்ளினாலும், எந்த நிலையில் மகான்கள் ஒரே நிலையில் மௌனமாக இருப்பாங்க பாடு. இந்த தேகத்துக்கு அந்தந்த சமயத்தில் வர வேண்டிய கர்ம வினைகள் படி அந்த சமயத்துக்கு வர வேண்டிய இன்பத்துன்பங்கள் வருது. இதில் நான் எங்கே இருக்கிறேன்? இதில் தான் நான் கிடையாது. இந்த நான்ற தேகத்தில் அபிமானம் எனக்கு கிடையாது. நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாச்சு அப்படின்னு தன்னை நினச்சிக்கும் போது அவர்கள் பரமானந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகான்கள் தானே மோட்சம் அடைய முடியும். மற்றவங்க யாராலும் மோட்சம் அடைய முடியும்? நம்மளை நாமளே பலவீனப்படுத்திக்கலாமா? மற்றவங்க சொல்கிற பேச்சு, அஞ்ஞானிகள் சொல்கிற பேச்சு, அறியாமல் உள்ள குடும்பத்தில் உள்ள மனைவியோ இல்லை அறியாமல் உள்ள மற்ற உறவினர்களோ சொல்கிற பேச்சு கேட்டுன்னு இதெல்லாம் சத்தியம், இதுதான் உன் வாழ்க்கை, இவங்க உன் மனைவி, இவங்க இது போல் இந்த பொறுப்பு இருக்குது, இந்த இது இருக்குது, நீ இதெல்லாம் மாட்டின்னு அவஸ்தை பண்ணணும், நீ நிறைய கடன் வாங்கணும், கடன் வாங்கி நீ துன்பத்தை அனுபவிக்கணும், பொறுப்புகள் இதெல்லாம் செலவு பண்ணணும், நீ போய் நிறைய சிக்கலில் போய் நிறையெல்லாம் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி நிறைய போய் மாட்டிக்கணும் போய் அப்படின்னு இவங்களாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா இது பெரிய துன்பத்தில் போய் அழுத்துறதே பொறுப்பு. உன்னை துன்பத்தில் அழுத்தி சித்திரவாதம் பண்ணி உன் ஆயுசை குறைச்சி உன் மன உளைச்சல் பண்ணி உன்னை துன்பப்படுத்தி பார்க்குறதே உறவினர்கள்னு நேரடியாகவே சொல்கிறாங்க. அதையும் நீ நம்பிக்கிட்டு ஆமாம் இது நம்ம கடமை, நம்ம செய்தாகணும், அந்த சிரமங்களை ஏற்றுன்னு தான் ஆகணும் அப்படின்னு சிரமத்தை வாங்கி கட்டிக்கிற பற்றியா? இதை விட முட்டாள்தானே வேறு என்ன இருக்குது? இதை விட சிறந்த முட்டாள்தானம் வேறு எதுவுமே கிடையாது. தெரிஞ்சே ஒரு குழியில் விழற பற்றியா துன்பத்தில்? அப்போ அந்த அஞ்ஞானிகளோடு சேர்ந்து நீ ஒரு அஞ்ஞானி ஆகிட்டேன்னா அப்போது எதுக்கு தான் பாகவதம் சொன்னது? எதுக்கு தான் பகவத்கீதை சொன்னது? அப்போ பகவத்கீதை படித்தும் பிரயோஜனம் இல்லை, கேட்டும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உன்னை நீ விடுவிச்சிக்க நீ தான் விருப்பப்படலையே. நீ விடுவிச்சிக்க முயற்சி பண்ணாலாவது பகவான் ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கு தான் நீ விரும்புகிறதே இல்லையே. நீ மந்தத்தில் மாட்டிக்கிறது, சிக்கலில் சிக்கி தவிக்க தானே நீ விரும்புகிற. ஆமாம், நீயே தானே விரும்பி போய் மாட்டிக்கின. உன்னை யாரும் கயிறு பிடிச்சி இழுக்கலைங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீ எந்த பந்தத்தில் இருந்தாலும், எவ்வளோ சிக்கல் இருந்தாலும், எப்படியாப்பட்ட பெரிய ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்கள் மனசால் நீங்கள் விடுதலை அடைய முடியும். நல்லா புரிஞ்சுங்க. உங்களால் ஒரு பகவத்கீதை புஸ்தகம் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. மனசால் வெளியே வந்துட முடியும் உங்களால். ஆனால் உடலால் நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. கிருஷ்ண பக்தினால், ராம் பக்தினால் சுலபமாக நீங்கள் வெளியே வந்துட முடியும். நீங்கள் ஃப்ரீடம் ஆகிட முடியும். ஆனால் அதை யாருக்கும் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மௌனமாக இருந்து சாதிக்கணும். கொக்கு போல் மௌனமாக இருந்து எப்படி காரியத்தை சாதிக்குதோ அது மாதிரி மௌனமாக இருந்து சாதிக்கணும். நான் பற்றற்றவன் ஆகிட்டேன், நான் யார் இடத்துல பற்றத்தில் வச்சில குடும்பத்தில் அப்படின்னு சொன்னால் வீட்டில் பிரச்சனை உண்டாகும். அதெல்லாம் மனசால் கடைப்பிடிக்க சர்வகர்மானி மானச சந்நியாசம், மனசால் சந்நியாசம் வாங்கிக்கும். மனசால் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். அப்போ மௌனமாக இருந்து தான் சாதிக்கணும். ஏன்னா அஞ்ஞானிகளுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஏறாது. அவர்கள் பொய்யை தான் மெய் என்று சொல்வார்கள். அவர்கள் பிடிவாதக்காரர்கள். உன்னை விடமாட்டார்கள். உன்னை சிக்கலில் போட்டு சின்ன பின்னமாக படுத்தி உன்னை மரணத்தில் சாகடிக்கிற வரைக்கும் உன்னை விடமாட்டாங்க. உன்னை சாவடித்தாதான் உங்களுக்கு திருப்தியே. உன்னை பாடையில் ஏற்றும் வரை அவர்கள் ஓய மாட்டார்கள். உன்னிடத்தில் பொறுப்புகளை திணிப்பார்கள். உன்னை சின்ன பின்னப்படுத்துவார்கள். அதை செய், இதை செய், நீ அதை செய்யலை, அப்படியே செய்தாலும் என்ன பெருசாக செய்துட்ட, இந்த குறை வேஷ்டியை அந்த குறை வேஷ்டியை அது யார் செய்வான், அது உங்கள் அப்பனா செய்வான், இது அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத நம்மளை டென்ஷன் ஆக்கி இது பண்ணி நம்மளை என்ன பண்ணுவோம், நம்மளை சாகடிக்காமல் இவர்கள் ஓய மாட்டார்கள். உன்னை பாடையில் ஏற்றும் வரையில் இவர்களுடைய சித்திரவாதிகள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் அப்படி தான் இல்லறத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றான். அப்போ பகவான் என்ன சொல்கிறான்? அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். உன்னை நான் அந்த மரணத்திலிருந்து நான் உன்னை கரையேற்றி விடுகிறேன் அர்ஜுனா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறான்.
அவர்கள் மரணத்தில் உன்னை தள்ளக்கூடியவர்கள் உன் உறவினர்கள். ஆனால் மரணத்தின் வழியில் அழைத்து கொண்டு போகிறார்கள், பல ஆசைகளை காட்டி, சித்திரவதை காட்டி. உனக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி, ஆனால் மரியாதை கொடுக்குறேன்ற பேரில் நீ என்ன பண்ணுற, போய் மாட்டிக்கிறேன். ஆனால் கடைசியில் மரியாதையும் கொடுக்கல. சில பேர் மரியாதையும் இல்லாமல் உனக்கு குடும்ப சுமைகளை, பொறுப்புகளை உன் மேலே திணிச்சு உன்னை மரணத்துக்கு வரைக்கும் உன்னை அழைச்சிட்டு போவோம். உன்னை மோட்சம் அடையவே விட மாட்டாங்க. நீ பகவானே திரும்பி பார்க்க விடாமல் உன்னை மரணத்துக்கு, மிருத்யுவுக்கு வழியை காட்டக்கூடிய அவர்களையே உறவினர்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படி தாழ்ச்சி போறியே, அதுலேருந்து எப்போ வெளியே வர முடியும்னா அதுதான் சொல்கிறார் பகவான். சொல்கிறார், நான் உன்னை கரையேற்றுறேன். அகம் சமுத்தர்த்தா, அகம் உத்தார்த்தா, நன்றாக நான் உன்னை கை தூக்கி விட்டு விடுகிறேன். எதிலிருந்து நான் மிருத்யு சம்சார சாகர, இந்த சம்சாரத்தில் விழுந்து அவஸ்தைப்படுறேன். இந்த சம்சார கடல்லேருந்து உன்னை நான் கை தூக்கி விடுகிறேன். உன்னை மரணத்திலேருந்து நான் கை தூக்கி விடுறேன். நீ மரண வழிக்கு போக மாட்டேன். அந்த சாந்தி மார்க்கத்தை, சாந்தி 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 அப்படின்னு சாந்தியாக மோட்ச மார்க்கத்துக்கு நான் வழிகாட்டுறேன். என் பின்னாடி வரியா? என் பேச்சு கேட்குறியா? என் பேச்சு தான் பகவத்கீதை, என் பேச்சு தான் பாகவதம். கேட்குறியா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுறியா? அப்போ சரித்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். நீ என்னென்னா அங்கே வந்தோம் ஏதாவது பழங்களை உத்தேசித்து எங்களை பக்தி பண்ணோன்னா அதுலேயும் நீ மாட்டிக்கிற. அதுவும் உனக்குள்ள சிக்கல் உண்டாயிடும். ஏன்னா பலனை எதிர்பார்க்கும் போதே நீ குறுகிய மனப்பான்மை ஆகிடுது. உன் மனப்பான்மை இந்த பரந்த மனப்பான்மையில் நீ வரமாட்டேன். எது கிடைச்சான்னா கிடைக்கலன்னா ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு இருக்க மாட்டேன். கிடைச்சே ஆகணும்னு பிடிவாதமாக நீ என்ன பண்ண, சங்கல்பம் பண்ணிப்பேன். கிடைச்சே ஆகணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண, உன் மனசை சின்னதாகிடுவேன். உன் மனசை குறுகிய மனப்பான்மையோடு உன் மனசை மாற்றிப்பேன். அது உன்னை பயங்கரமாக துன்பத்துக்கு உள்ளாக்கிடும். உன்னை எதிர்பார்ப்பு அதிகமாகிடும். ஐயோ இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது நடக்கலையே, இவ்வளோ பூஜை பண்ணனே, இப்படி பகவான் நாமா சொன்னனே, இவ்வளோ நாமா சொன்னனே அப்படின்னு எதிர்பார்ப்புகளில் உன்னை சிக்க வச்சு சின்ன பின்னப்படுத்திடும். அதனால் அது வேண்டாம். அந்த சங்கல்பத்தை சர்வ சங்கல்ப வர்ஜிதா, எல்லாத்தையும் தூக்கி போடு. ரிலாக்ஸாக இரு, கை காலை வீசி சும்மா ஃப்ரீயாக நடு. நல்லா அசகாயஸ்வரம் மாதிரி, தனிக்காட்டு மாதிரி சும்மா கட்டிலம் காலை மாதிரி அப்படி ஜம்முன்னு வீரநடை போட்டு சொல்லி எழுந்து போ. பகவான் நாமா சொல்லியிருந்தேன். ஆனந்தமாக இருக்கு. எனக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஃப்ரீடம், நான் சுதந்திர மனிதன், நான் பகவானுடைய பக்தன், அவ்வளோதான். நான் யாருக்கும் கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை. எந்த ஆசைகளுக்கு உட்பட்டவனும் கிடையாது. நான் ஜாலிமேன், நான் சுதந்திரவாளி அப்படின்னு உங்களை நினச்சி பாருங்கள். ஒரு நிமிஷம் சும்மா மனசால் கூட நீங்கள் இதை அபியாசம் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஆத்மான்றதை, இந்த உடல் நீங்கள் இல்லை ஆத்மான்றதை நினச்சி பாருங்கள். அப்போ ஆத்மாவுக்கு என்ன இருக்குன்னா எதுவுமே இல்லை. இந்த உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு கிடையாது. ஜரை, மரணம், மூப்பு எதுவுமே இந்த ஆத்மா கிடையாது. ஆத்மா அழியாதது. நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் இருக்காது, காற்றால் உயர்த்த முடியாது. இது ஒரு தடவை தோன்றி மறுபடியும் மறைஞ்சது கிடையாது. இது தோன்றுதலும் இல்லை, மறைந்ததும், பிறப்பும் இல்லை, இது இறப்பும் இல்லை. ஆத்மாவுக்கு ஆத்மா நித்தியமானது அப்படின்னு ஆத்மாவுடைய தன்மைகளை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது பிறகு தேகத்தினால் ஏற்படக்கூடிய விகாரங்களையும் மனசில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு நீ மயங்கவே மாட்டேன். ஃப்ரீயாகிடுவேன். எதனா ஒன்று சங்கல்பம் பண்ணின்னு அந்த ஆசை நிறைவேறுமா, இந்த ஆசை நிறைவேறுமா, அப்படி கிடைக்குமா, இப்படி என்னத்துக்கு இதெல்லாம்? எதுக்கு உன்னை நீயே வருத்திக்கிற? கொஞ்சம் அதெல்லாம் அந்த ஆசைகள் நிறைவேறினா கிடைக்கக்கூடிய சுகம் ரொம்ப அற்பமானது. சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படக்கூடிய தேவைகள் எல்லாம் பெரும் நீர்த்தேக்கத்தினால் உடனே பூர்த்தி செய்யப்படும் இல்லையா? அப்படின்னா பெரிய நீர்த்தேக்கம் எதுனா இந்த ஆத்மானந்தம், தன்னை ஆத்மானு உணரும் பொழுது கிடைக்கக்கூடிய சௌக்கியம் பெருசாக இருக்குது. சாந்தி, அந்த சாந்தி மார்க்கம் விசாலமான சந்தோஷத்தை கொடுக்குது, விசாலமான ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. ஆனால் நீங்கள் அற்பமான பொருளை யாசிக்கும் போது உன்னை பந்தப்படுத்தி அதுக்கான கட்டுப்பாடுகள்லாம் கடைப்பிடிச்சி அதுக்கான வழிமுறைகள் அதுக்காக உன்னை நீ தயார் பண்ணிக்கிட்டு உன்னை அதுக்கு எலிஜிபிளாக மாற்றிக்கிட்டு அப்போ அந்த சுகத்தை நீ அனுபவிக்கிறியே, அதுவும் அற்ப சுகத்துக்காக. எதுக்கு இந்த வேஷம்? தேவையில்லை. நான் இப்போ எந்த சங்கல்பமும் இல்லை, யாராலையும் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. எனக்கு எந்த பொறுப்புகளும் கிடையாது, எனக்கு எந்த ஆசைகளும் கிடையாது. நான் யாருன்னா நான் ஆத்மா. இந்த தேகத்துக்கு ஒரு பொறுப்புக்கு அதெல்லாம் இப்போ நான் அதெல்லாம் அந்த அந்த மனுஷன் செத்துட்டான். இப்போ நான் பாகவதத்தில் பகவத்கீதை படித்து இந்த ஞானத்தில் நான் புது மனுஷனாக மாறியிருக்கேன். அப்படின்னா இந்த உடம்பு தேகம்லாம்
பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு நம்ம கூட இருக்கும், அது சஞ்சரிச்சுருக்கும். ஒரு நாள் மரணம் அடையும் போது இந்த உடம்பு பிராரப்த கர்மா முடியும் போது இந்த உடம்பு தனியாலே நம்ம விட்டு கழிந்து போயிடும். இந்த ஆத்மா மட்டும் எஞ்சி நிற்கும். அந்த ஆத்மா மட்டும் எஞ்சி நிற்குன்னா அதுதான் நித்தியமானது, அதுதான் நீ தான் அந்த ஆத்மா. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த ஆத்மா, நானே அந்த பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஜம்முன்னு இருப்பேன். அப்போ பிரம்மமாகிய நீ பரமாத்மாவுடைய அம்சம், பரபிரம்மத்தினுடைய அம்சம் தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த பரபிரம்மத்தோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையை. அப்போ படிச்சுப்பார் கிருஷ்ணலீலைகள் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு டைமில் வேணுன்ற உறவுகள் ஒரு டைமில் வேணான்னு தோணுது. சுமைகள் அதிகமாக இருக்கும்போது ஐயோ இதுலேருந்து எப்படின்னா விடுபடுவோனா, இதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகுனா அப்படின்னு தோணுது. ஆனால் ஒரு சமயத்தில் பார்த்தா அது கொடூரமாக தோணுது, ஒரு சமயத்தில் பார்த்தா அதையும் சுவையாக தோணுது. இந்த மனசு மாயை, இந்த மனம் என்ற மாயை ஒன்று எப்படி ஆட்டி படிக்குது பற்றியா? ஒன்று இன்பமாகவும் ஒன்று துன்பமாகவும், அதே விஷயம் ஒரே விஷயந்தான். ஒரு டைமில் இன்பமாக தோணுச்சு, ஒரு டைமில் ஒரு துன்பமாக தோணி ஒன்று எப்படி ஏமாத்துறது பற்றியா? உன் மனசே ஒன்று ஏமாத்துறது பற்றியா? உன் கூட இருக்கிற மனசே இது எவ்வளோ அழகாக இருக்குது பார், எவ்வளோ சுவையாக இருக்குது பார், எவ்வளோ சுகமாக இருக்குது பார், சுவையாக இருக்குது, சுகமாக இருக்குது, அழகாக இருக்குது. எத்தனை விதங்களில் ஒவ்வொரு புலன்கள்லேயும் ஒவ்வொரு விதமான இன்பங்களை அனுபவிக்கும் போது கண்ணால் பார்க்கும்போது அழகாக இருக்குது, நாக்கில் சுவைக்கும்போது சுவையாக இருக்குது, நான் உடம்புல தொடு ஸ்பர்சம் அனுபவிக்கும் போது சுகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லையா? ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு சுகம் இருக்குது. அப்படின்னும் போது ஆஹா, இது தாண்டா ஏமாத்துறது ஒன்று, இதுதான் மாயின்னு பேர். ஆனால் அதே விஷயம் ஒரு டைமில் இன்னொரு தடவை பார்த்தா அதே வெறுப்பு உண்டாக்குது, பெரிய பிரச்சனைகள், அவர்கள் நரக வேதனைகளை உண்டாக்கிறது. பிளாக்மெயில் பண்ணும்போது நம்மளுக்கு ஐயோ பயமாக இருக்குதுன்னு கூட அவர்கள் நிமித்தமாக, இந்த உறவுகள் நிமித்தமாக சில விஷயத்தில் பயந்துடுறோம். அப்படி அவங்களுக்கு உயிர் போயிடுமா, இதுவாகிடுமா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுமே, நல்லபடியாக திரும்பி வரணுமே, ஐசி வார்டில் இருக்காங்க. அப்போ அவர்கள் நிமித்தமாக நீ நரக வேதனை அனுபவிக்கிற. அவர்களுக்காக கவலைப்படும் போது அவர்கள் சுகமடைஞ்சு விட்டேன்னா அவர்கள் நிமித்தமாக சந்தோஷம் அடையிறேன். அவர்களே உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கும்போது ஆஹா இது இவன் கூட இருக்குது, எப்படி நான் வாழறது, இவன் கூட எப்படி வாழுறது, நரக வேதனை அனுபவிக்கிறேனே, இந்த பிள்ளை எனக்கு துன்பத்தை கொடுக்குறானே, ஒரு மனைவி துன்பத்தை கொடுக்குறாளே, மனைவிக்கு கணவன் துன்பத்தை கொடுக்குறானே, டார்ச்சராக இருக்குது அப்படின்னு அதுவே நரகமாக தோணுது. அதுக்கு முன்னாடி இனிச்சது இல்லை, இனிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்கிட்டோம். இப்போ இனிக்கலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அப்படி தான், இனிக்காது, எப்பொழுதும் இனிக்காது. துர்லபம் ஹி சதா சுகம், ராமருடைய வாக்கியம். எப்பொழுதும் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியாது. இது சுகம்னா துக்கம் வந்து தான் தீரும். இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி, இதெல்லாம் அப்படியே இந்த சர்க்கிள் அப்படியே அது சுழண்டு கொண்டே இருக்கும். இந்த சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிற இந்த வாழ்க்கை சக்கரம், இது கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே போயிடுவான், இதை மாற்றினே இருக்கும். இந்த சக்கரத்தை நிறுத்த உனக்கு சக்தி கிடையாது, ஆனால் பகவான் நினச்சா நிறுத்த முடியும். ஏன்னா அவங்க தான் சுதர்சன சக்கரமே இருக்குது. இந்த கால சக்கரம் அவன் நினச்சா மாற்ற முடியும். இந்த கால சுழற்சியை உனக்கு அனுகூலமாக மாற்ற முடியும். அதுக்கு நீ பகவானுடைய வார்த்தைக்கு வரணும், அவன் சொல்கிற உபதேசத்தை கேட்க வேண்டும் பகவத்கீதையில். அப்படி நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ காலத்தை வென்றவனாகி காலத்தையே வென்றவனாகி விடுவாய். நீ எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டவனாகிடுவாய். எப்படி ஒரு க்ஷணத்தில் விடுபட்டேன்? ஆமாம், என்னுடைய பெரிய சொத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னையே நீ எண்ணிப்பார், இந்த உலகத்தில் எது சொந்தம் யோசித்துக்கோரு, பெட்டியும் பேழையும் இரவல். இந்த உடம்பே ஒரு இரவல், வாடகை வீடு கொண்டு வந்திருக்க. கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு ஒரு சித்தர் பாடியிருக்கார். 4-6 மாதம்னா 10 மாதம் கர்ப்பத்தில் சுமக்கப்பட்ட இந்த உடம்பு, குயவனை வேண்டி அதை கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடினா இல்லாத ஆட்டம்லாம் ஆடி, மரத்தில் மேலே ஏறி மாங்காய் உடச்சி தேங்காய் அடித்து மாங்காய் உடச்சி மாங்காய் மரம் ஏறி தேங்காய் மரம் ஏறி கை காலை உடச்சின்னு எவ்வளோ கஷ்டப்படி என்னென்ன ஆட்டம்லாம் ஆடி இருக்கும். சின்ன வயசுலேருந்து இல்லாத ஆட்டம்லாம் ஆடி கடைசியில்
அங்கே ஓடி இங்கே ஓடி சம்பாதிச்சு குடும்பத்துக்காக உழைச்சி சம்பாதிச்சு என்னென்னவோ கூத்தாடி கட்சியில் என்ன பண்ணான், போட்டு உடைத்தாண்டி கட்சியில் செத்து போயிட்டான். என்னென்ன ஆட்டம் ஆடினா, அங்கே ஓடினா இங்கே ஓடினா ஓடி சம்பாதிச்சான லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் திரைக்கடல் ஓடி திரவி அமெரிக்காவுக்கு போனான், ஆஸ்திரேலியா போனான், சம்பாதியத்துக்கு ஃப்ளைட் ஆடி இருந்தாங்க. எவ்வளோ தொலை இதை கூத்தாட முடியுமோ இந்த உடம்பை, அதை கூத்தாடி கட்சியில் என்னென்ன அந்த தோண்டிய இந்த உடம்பை அங்கங்கே அலைக்கழித்து பல சிக்கல் உண்டு பண்ணி என்னென்னலாம் இந்த உடம்பை பயன்படுத்த முடியும் பயன்படுத்தி நல்லா சம்பாதிச்சு கட்சியில் அவனை போட்டு உடைச்சிட்டான். என்னாச்சு, இந்த உடம்பு போயிடுச்சு. இந்த உடம்பு க்ஷீணிச்சு போச்சு, நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த உடம்பு கீழே விழுந்துச்சு, செத்து போயிட்டான். அதனால் சத்து போயிடுச்சு. அதனுடைய சத்துன்ற அந்த வஸ்துவாகிய ஆத்மா, உயிர் ஆத்மா அந்த உடம்பு விட்டு வெளியே கிளம்பிச்சு. அதான் செத்து போச்சுன்னு அர்த்தம். சத்துன்ற சொரூபமானது போய்விட்டது, அதான் செத்து போச்சுன்னு சொல்கிறோம். அது சத்து போச்சுன்னு அர்த்தம். அந்த உடம்புலேருந்து போயிடுச்சு, சத்து வஸ்து போயிடுச்சு. அப்போ 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அப்படின்னு ஒரு பாட்டு, சித்திர பாட்டு, அருமையான பாட்டு. இந்த சினிமாவில் கூட பாடுவாங்க இதெல்லாம். அதாவது ஒரு படம் ஒன்று இருக்குது, அதாவது சினிமா, நாங்கள் அந்த காலத்தில் வந்த படம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரசித்து படம். அந்த பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படம். அது வந்து ஜெய்சங்கர், முத்துராமலாம் நடிச்சிருக்காங்க, கேஆர் விஜயாலாம் நடிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அதில் வந்து பார்த்தா நிறைய பாடல்கள்லாம் அழகாக நல்லா முருகர் பாடல்கள், கண்ணன் வருவான் கதை சொல்லி நல்லாயிருக்கும் அந்த பாடல்கள்லாம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரசித்து பார்த்த படம். எங்கள் அம்மா ரசித்து பார்த்ததுனால இப்போ நான் அந்த சினிமா பற்றி நான் பேசணும்னு அவசியம் இல்லை. இங்கே பகவத்கீதை பாகவதம் பற்றி பேசுகிறோம். இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குன்றதுனால எனக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து அந்த படத்தை ரசித்து பார்த்து அந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு பாட்டும் மனப்பாடம். எங்கள் அம்மாவுக்கு அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அப்படின்னா, கண்ணன் வருவான் கதை சொல்லுவான், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. அந்த பாட்டெலாம் மனப்பாடம். எங்கள் அம்மா சமையல் செய்யும்போது அந்த பாட்டு, அந்த பஞ்சவர்ண கிளி படத்தில் உள்ள பாட்டெலாம் பாடுவாங்க, அப்படியே நல்லா பாடுவாங்க எங்கள் அம்மா. ஆனால் ரசித்து பாடினே அப்படியே சமையல் செய்வாங்க. ஆனால் அந்த பஞ்சவர்ண கிளி படம் வந்தபோது நல்லா ஓட்சி படம். அதில் ஒரு விஷயம், இப்போ நான் முக்கியமான விஷயத்து என்னன்னா, ஏன் அந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னா, அந்த படத்தில் ஒரு கதை எழுதுகிறவங்க எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் கதை சொல்லும் பார்க்கலாம். ஆனால் படம் நல்லா ஓடிச்சு, பாட்டெலாம் நல்ல ஹிட்டு அந்த படம். ஆனால் சூப்பர் படம், நல்ல ஹிட்டு படம், நல்லாயிருக்கும். படமும் சூப்பராக இருக்கும், நிறைய ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. படம் நல்லா ஓடின படம் தான். ஆனால் அது கதைலாம் நல்லா தான் இருக்கும், பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கதையை பார்த்துட்டு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே படம், நீ வேறு படம்லாம் பாருங்கள், படம் பார்த்துட்டு கதையை ஈஸியாக ஒரு சுருக்கமாக சொல்லிடலாம், கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் கதை சொல்ல முடியாது. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், கதை சொல்ல முடியாது. ஆனால் நல்லா கதை நல்லா நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் உன்னால் அந்த படத்தை பார்த்துட்டு கதை சொல்ல முடியாது. இது ஒரு போட்டியே வந்தது. டபுள் ஆக்ஷனு ஜெய்சங்கர் வருவார், டபுள் ஆக்ஷனு கேஆர் விஜயா வரும். அது வந்து அப்படியே சிக்கலாக இருக்கும், அந்த கதையை பார்த்தா சிக்கலாக இருக்கும். ஆனால் எப்படியோ அந்த கதையை ஸ்ரீதர் நினைக்கிறேன், யாரோ தெரில டைரக்டர், அது சூப்பராக கதையை முடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஞானி சொன்னார், ஒரு பெரிய ஞானி. அதனால தான் நான் இதை எடுத்துக்கிறேன். எங்கள் அம்மா இந்த படம் ரசித்து பார்த்தாங்கன்றது இருக்கட்டும். ஒரு ஞானி, ஒரு பெரிய ஞானி, அவர் விவேகானந்தருடைய பக்தர். அந்த ஞானி சொல்கிறார், இந்த பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படம் வந்ததுப்பா, இந்த படத்தை நீ பார்த்துட்டு ஃபுல்லாக படம் பார்த்துட்டு இது கதை சொல்லி பார்க்கலாம் நீ அப்படின்ற. உண்மையிலே நான் பார்த்துட்டு என்னால் கதை வந்து குழம்புது, எப்படி சொல்கிறது இந்த கதையை, அந்த கதையை சொல்ல முடியல. ஆனால் படம் நல்லாயிருக்கு, பாட்டெல்லாம் நல்லா, எல்லா பாட்டும் நல்லாயிருக்கு. ஏற்கனவே நான் பார்த்த படம் தான், பழைய படம் அது, அந்த பஞ்சவர்ண கிளின்னு படம். நீங்கள் கூட அந்த படத்தை பார்த்துட்டு யாருன்னா கதை சொல்லும் பார்க்கலாம், சொல்லவே முடியாது, கதையை குழப்பமாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் புரியாது. ஆனால் அந்த படத்தை எப்படி அழகாக
அது எடுத்து அதை அழகாக முடிவு கரெக்டாக சூப்பராக முடிச்சிருக்குவாங்க தெரியுமா. அருமையாக அந்த காலத்து டைரெக்ஷன் அது மாதிரி அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஆட்கள் அதுபோல் படம் எடுத்திருக்காங்க பாருங்கள். அதை பாராட்டணும். அந்த கதை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அது எப்படி ரொம்ப கஷ்டமான அதை முடிக்கவே அது முடிவு நம்மளுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஈஸியாக முடிச்சுடுவாங்க அதை பார்த்தா சிம்பிளாக. அது மாதிரி டைரக்டர்களுக்கு அந்த திறமை இருக்குது அவங்களுக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, அப்போது பகவானால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனே இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான கதைகளை கொண்டு வந்து அதை முடிக்க முடியும், அதை முடிவுக்கும் கொண்டு வரும். அது ஒரு முடிவு இருந்தால் ஆகணும் இல்லையா. 2 மணி நேரம் படம் 2.5 மணி நேரம் படம்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல முடிச்சு தானே ஆகணும். என்ன தான் குழப்பமாக கதைகள் எடுத்து போனாலும் அது ஒரு முடிவுக்கு வந்து தானே ஆகும். அது என்ன தான் குழப்பமாக இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வந்து தானே ஆகணும். எதுவுமே தொடங்கினா அது முடிவுன்னு ஒன்று உண்டு இல்லையா. உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். அது மாதிரி தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போது கண்டிப்பாக அது முடிவுன்னு இல்லாமல் இருக்காது. அப்போ மனுஷனாலே இவ்வளோ சிக்கல்களான ஒரு கதை எழுதி அது இது பண்ண முடியும்னா, அப்போ உலக படைத்தவனாகிய பகவானால் இவ்வளோ சிக்கல்களை படைச்சி அதையும் பிரளயத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் இல்லையா பகவானால். யோசித்து பாருங்கள். இந்த கதையை உங்களால் சொல்ல முடியுமா? சாதாரண நீங்கள் இந்த பஞ்சவர்ண கிளின்னு படம் சொன்னேன், அந்த படத்து கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை சொல்ல முடியாது. அப்போ சாதாரண மனுஷனாலே இப்படி ஒரு கதையை சிருஷ்டிக்க முடியும்னா, அப்போ இந்த உலக சரித்திரம்னு ஒன்று இருக்கே, இதை பகவான் படைத்தானே, அப்போ அவனுடைய படைப்பு எப்படியாப்பட்ட கதை எழுதியிருக்கான். எவ்வளோ ராஜாக்களுடைய கதைகள், எவ்வளோ ரிஷிகளுடைய கதை, எவ்வளோ மகாத்மாக்களுடைய கதைகள், எவ்வளோ பெண்களுடைய கதைகள், எவ்வளோ குழந்தைகளுடைய எவ்வளோ கதைகள் இதில் வச்சுருக்கான் பகவான். இப்படிப்பட்ட விசித்திரமான படைப்பு படைச்சிட்டு இந்த பரந்தமான நோக்கத்தோடு பார்க்கும்போது அவன் அதுக்கு ஒரு முடிவை வச்சுருக்கான் இல்லையா. அதை முடிவும் எழுதியிருக்கானே, அவன் முடிவும் எழுதி அதை முடிச்சிருக்கானே பிரளயத்தில். அது எப்படி அவனால் முடியுது? அவனுடைய திறமை எத்தகையது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே கடைசியில் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இவைகள்லாம் மாயின்றான் கட்சியில். இவ்வளோ பெரிய கதையை எழுதிட்டு இதில் நடிக்க வேண்டியவங்களாம் நிறைய பேர் நடிச்சிட்டு எல்லா ஆத்மாக்களும் பலவிதமான ஆத்மாக்கள், மனுஷன், பூனை, நாய், பன்றி எல்லாம் நடிச்சுட்டு அத்தனையும் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டான். கேட்டால் விளையாட்டுன்றான், சிருஷ்டி லீலைகள்ன்றான். உலகத்தை படைத்து காத்து அழிப்பதே அவனோட ஒரு விளையாட்டான். விகர்த்தம் அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய நம்ம ஆஹா ஓஹோன்றோம், இதை சத்தியம்னு நினைக்கிற இந்த உலகத்தை கடைசியில் பிரளயத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டான். ஆனால் தான் மட்டும் அழியாமல் எஞ்சியிருக்கிறான் பகவான். அது எப்படி தான் இருப்பானோ தெரில. தான் எல்லாத்தையும் தான் அழிக்கிறான், ஆனால் தான் அழிவுக்கு உட்பட்டவன் கிடையாது, தான் அழிவுக்கு அப்பாற்பட்டவன். தமகம் ததாசித் ககனம் கபீரம் எஸ்தஸ்ய பாரி அபிவிராஜிதே விபுகு அப்படின்ட்டு கஜேந்திர மோட்சத்தில் சொல்லப்படுது. அப்படி எல்லாத்தையும் பிரளயத்தில் உண்டு பண்ணி தான் மட்டும் ஒரு ஒளியாக பிரகாசித்து கொண்டிருக்கிறானா. அந்த பிரளய ஜலத்தில் ஒரு ஒளியாக பிரகாசித்து கொண்டு, அதுதான் ஆளில் பள்ளியில் கொண்டிருக்கிற கிருஷ்ண பரமாத்மா. கால் கட்டவரில் சப்பி கொண்டிருக்கிற அந்த முகாரவிந்தே பதாரவிந்தே அப்படின்னு சொல்லி வினிவேஷவந்தம், அது பில்லமோல தாராச்சார சொல்லுவார் சூப்பராக. அப்படிப்பட்ட ஆளில் பள்ளி கொண்டிருக்கிற பிரளய ஜலத்தில் பள்ளி கொண்டிருந்து கால் கட்டவரில் சப்பி கொண்டிருக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் அவன் ஒடுங்கத்துக்கு எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒடிக்கிண்டு தனக்கு ஒடுங்கத்துக்கு இடம் இல்லாமல் எஞ்சி இருக்கிறானா பகவான். அப்படிப்பட்ட பகவான் அவன்தான் ஸ்வயம் பிரகாசமானவன். அவனுக்கு அப்பாற்பட்டது எதுவுமே இல்லை. இது எவ்வளோ பெரிய படைப்புகள் எல்லாத்தையும் படித்து நம்ம சொல்கிறோம், நம்ம குடும்பம் தான் வசதி நம்ம நினைக்கிறோம், நம்ம மனைவி மக்கள் தான் வசதின்னு நினைக்கிறோம், நம்ம வீடு வாசல் தான் இதான் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் இதை மொத்தத்தையும் சேர்த்து இது போல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்களை ஒன்றா சேர்த்து அத்தனையும் கரெக்டாக யாருக்கு பட்டுவாடா பண்ணமோ கரெக்டாக கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலன்களை கொடுத்து எத்தனையும் நடத்துகிறானே அந்த ஈஸ்வரனுடைய சில்ப நைபுண்ணிய அவனுடைய செயல் திறமையை எப்படி பாராட்டுறது?
நான் சொன்ன பஞ்சவர்ணிகளையும் ஒரு படம் ஒரு டைரக்டர் எடுத்தார், அது கதையை எழுதியிருக்காங்க, அது நம்மளுக்கு குழப்பமாக இருக்குது, அதுவும் கிரிட்டிக்கலாக இருக்குது. அது நம்ம படம் பார்க்கலாமே தான் கதை சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்போது சாதாரண மனுஷனாலே இப்படி படைக்க முடியும்னா, அப்போ இறைவனால் எத்தனை கோடிக்கணக்கான குடும்பங்களை படைத்து அவ்வளோப்பா அப்பா 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 அவ்வளோ பேருக்கு ஆயுசுகளை தீர்மானித்து அந்தந்த கர்மவினைகளுக்கு ஏற்ற மாதிரி பழங்களை கொடுத்து அதுக்கு தேவையான வசதிகள் மனுஷனை மட்டும் படையலை, மனுஷன் சாப்பிட்றதுக்கான உணவு வகைகளையும் படைச்சிருக்கான். ஆமாம், நெல், பயிர், அப்படிப்பட்ட கோதுமை எல்லாமே நம்ம உணவு வகைகளும் நம்ம வசதிக்கும் படைச்சிருக்கான் பாரு பகவான். ஒரு ஜீவனை கொண்டே இன்னொரு ஜீவன் வாழற மாதிரி பகவான் ஏற்பாடு பண்ணிக்கிறான் பாருங்க. ஆனால் விசித்திரமான இது நம்ம என்னன்னு சொல்கிறது, இது ஒன்றுமே புரியல. பகவானுடைய அந்த விசாலமான அவனுடைய சிருஷ்டியை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும், எல்லாமே ஒரே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இப்படிலாம் படைச்சிருக்கான், எப்படி யோசிச்சிருப்பான் அதெல்லாம் உட்காந்து. ஒரே இறைவன் தான், ஆனால் இவ்வளோ விசித்திரமான சிருஷ்டியா. இதில் அதர்மங்கள், தர்மங்கள், முக்குணங்கள், மாயை, பஞ்சபூதங்கள், பாப்பா 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 எவ்வளோ பண்ணியிருக்கான் பகவான். இதெல்லாம் பிரமிக்கிறத தவிர ஞானிகளுக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியாது. இது பரந்த மன நோக்கத்தோடு பார்க்குறவங்க தான் அந்த பிரபஞ்சத்தெல்லாம் இப்படி பார்ப்பாங்க. அப்பா இத்தனை விதமான ஆச்சரியங்களை படைச்சிருக்கானே. இங்கே பார்த்தா ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, அவங்களுக்கு பார்த்தா ஒரு மனோரதங்கள் இருக்குது, அவங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது, அந்த விஷயத்தை பக்கத்துலேயே பார்த்தா இன்னொருத்தர் பேசுகிறாங்க. அவங்க குடும்பத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க, இவங்க குடும்பத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு மனோரதங்கள், இவங்களுக்குள்ள ஒரு சிக்கல்கள், இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள், இவங்களுக்குள்ள ஒரு குடும்பங்கள், அதை வச்சு இவங்க பேசினிருப்பாங்க 2 பேர். பக்கத்துலேயே பார்த்தா கோயிலில் பார்த்தா 4 பேர் இருக்கான, அந்த 2 பேர் அங்கே ஒரு அவங்க குடும்பத்தை பற்றி பேசுவாங்க, இந்த 2 பேர் இவங்க குடும்பத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும், இவங்க சூழ்நிலை. ஆனால் பக்கத்து பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. ஒரு பஸ்ஸில் போகிறோம், பக்கத்து உட்காந்துடுறாங்க அப்படின்னா ஒரு சீட்டில் பார்த்தா அவங்க குடும்ப கதை பேசுவாங்க, இன்னொரு சீட்டில் பார்த்தா கணவன் மனைவி அவங்களுக்குள்ள உள்ள விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னா. ஆனால் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க, ஆனால் அவர்கள் வேற ஒரு சுச்சுவேஷனில் வாழறாங்க. ஏன்னா அந்த அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க பேசுகிறாங்க, இவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க பேசும்போது 2 பேரும் வேற ஒரு சூழ்நிலையில் வாழறாங்க. ஒரே இடத்துல உட்காந்துட்டு, ஒரே கோயிலில் உட்காந்துட்டு, இல்லாட்டி ஒரே பஸ்ஸில் உட்காந்துட்டு, இந்த சீட்டில் 2 பேர் கணவன் மனைவி, அந்த சீட்டில் 2 பேர் கணவன் மனைவி. அவங்க 2 பேர் என்னென்னா அவங்க குடும்ப விஷயம் சூழ்நிலை அவங்க பேசுகிறாங்க. இன்னொரு தம்பதிகள் அவங்க குடும்ப சூழ்நிலை பேசுகிறாங்க. அப்படின்னா 2 பேரும் வேறு வேறு உலகத்தில் வேறு வேறு சூழ்நிலையில் இருக்கிறாங்க, வாழறாங்க ஒரே பஸ்ஸில் வரும்போது. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் பல பேருக்கு பல சூழ்நிலைகள் இருக்குது, பல பொறுப்புகள், பல உறவுகள், பல பிரச்சனைகள். இத்தனையும் எப்படி இதெல்லாம் வழி நடத்துகிறான் பகவான். அது அத்தனைக்கும் ஒரு முடிவு கொடுக்குறான், அத்தனைக்கும் ஒரு நியாய தீர்ப்பு வழங்குறான், எல்லாம் பண்ணுறான். கடைசியில் எல்லாத்தையும் ஒரு முடிவு கொண்டு. இதெல்லாம் மாயை இல்லையா? கேட்டால் ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அத்தனையும் என்னுடைய மாயன்றான். எல்லாம் என்னத்தை சொல்கிறது? யசோதைக்கு வாயில் உலகங்கள்லாம் காட்டி அடுத்த க்ஷணத்தில் எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாம் மாயை அப்படின்றான். அடுத்த நிமிஷம் அவன் மறந்தே போயிட்டான். அவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை பார்த்த வாயில் உலகங்கள்லாம் பார்த்தது என்ன, சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள்லாம் பார்த்தது என்ன, பூமி ஆகாசம் அப்படிப்பட்ட மரம் செடி கொடிகள்லாம் பார்த்தது என்ன, அடுத்த க்ஷணத்தில் இவ்வளவுக்குள்ளாம் அது சூழ்நிலைகள் அதெல்லாம் எப்படி ஒரு க்ஷணத்தில் எப்படி மறைச்சிட்டான்னா அதான் பகவானுடைய லீலை. இது மாயா. இந்த மாயா பிரபஞ்சத்தை ஒரு க்ஷணத்தில் அவன் ஞானத்தினால் மறைச்சிட முடியும். அதுதான் பகவானுடைய சாமர்த்தியம். அப்படின்னா இந்த பரந்த மனநோக்கத்தோடு இறைவனுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் எதெல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறோமோ, எதை பார்த்தெல்லாம் பயப்படுறோமோ, அது பயப்படுத்தக்கூடிய விஷயமே இல்லை. அது பொருட்டே இல்லை. முதல்ல அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு கட்டுப்பாடு விதி அது இது எல்லாம் உடம்புக்கு தான். இந்த கட்டுப்பாடுகள்லாம் அப்பாற்பட்டவங்க, கட்டுகள்லாம் அழுந்த மகான்கள்லாம் சுதந்திரமாக தெரிவாங்க. மௌனத்தை கடைப்பிடிச்சு. ஏன்னா யாராலேயும் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. எந்த சங்கல்பம் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. பகவானாலே இறைவனாலே அவங்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஏன்னா எந்த வரமும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அவர்கள் தன்னுடைய ஆத்மாவில் நம்பிக்கிறவர்கள், ஆத்மாராமர்கள். அவர்களுக்கு எதுவுமே செய்து ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. செய்ய வேண்டிய கடமையும் அவங்களுக்கு கிடையாது, பொறுப்புகளும் எதுவும் கிடையாது. அதே சமயத்தில் யார் நிந்திச்சு அது பண்ண அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. அவருடைய சுதந்திரத்தை யாராலையும் பறிக்க முடியாது.
அப்படிப்பட்ட மகாத்மாக்கள், ஏன்னா அவர்கள் பகவத்கீதை படித்தவர்கள், பாகவதம் படித்தவர்கள், அவர் அப்படி தான் இருப்பாங்க. பகவத்கீதை படித்தும் படிக்காமல் எவ்வளோ படித்தும் படிக்காதவர்கள் யாருன்னா பந்தத்தில் போய் மாட்டிக்கிறவங்க, பிரச்சனைகள் போய் சிக்கிக்கொள்வதவர்கள். அதனால் இந்த உயிரை கண்டு பயப்படுறவங்களுக்கு தான் இந்த பந்தம் பாசம் எல்லாமே. உயிரை பற்றி துச்சமாக நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, இந்த உயிருக்கு அழிவு கிடையாது, உடம்புக்கு தான் அழிவு அப்படின்னு நல்லா தெரிஞ்சு தெளிவாக இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த மாயும் அவனுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு போயினே இருப்பான் பாட்டுக்கு, இல்லையா? பகவானுடைய பக்தி தான் அந்த ஞானத்தை கொடுக்கும். இப்போ நான் பக்தி தான் ஞானத்தை கொடுக்குன்றதுனால பக்தி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ரொம்ப சிரமத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை. கிருஷ்ணனை நினச்சிக்கிட்டு கிருஷ்ணன் சொன்ன உபதேசத்தை அப்படியே நீங்கள் படிச்சோம்னாவே நம்மளுக்கு தன்னாலே ஈஸியாக புரியும். அதை ரொம்ப சிரமப்படுத்திக்க வேண்டாம். சாதன சிரமங்கள் படுறதுனால தான் நாம் சீக்கிரமாக சாதனைகள் வரதுக்கு காரணமே. சாதனையை சுகமாக ஆக்கி கொண்டால் அப்போது பக்தியில் நம்ம விலகவே மாட்டோம். நாம் துன்பப்படுறோம்னு சொல்கிறோமே, உண்மையிலே உங்களை யாரும் துன்பப்படுத்த முடியவே முடியாது. அது முதல்ல தெரியுமா? உங்களை துன்பப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்கள் சொரூபத்தை நீங்கள் புரிஞ்சிக்காதனால தான் என்னை துன்பப்படுத்துறது தான். சொப்னத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சத்தியம்னு நினைக்கிறதுனால தான் சொப்னத்தில் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே தேகம் பாதிக்கப்படலை, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்குது, படுத்துன்னு இருக்குது. ஆனால் சொப்னத்தில் காணக்கூடிய கனவுகள் ஒரு தன்னாலேயே ஏதோ ஒரு உலகத்தை ஏற்படுத்திட்டு படைச்சு சிருஷ்டி பண்ணிட்டு ஒரு சூழ்நிலைக்கு பயந்து ஒரு புலி துரத்துற மாதிரி, மலையிலேருந்து கீழே வர மாதிரி, இது மாதிரி ஒரு சொப்னத்தில் ஏற்படக்கூடிய உபாதைகளால் பாதிக்கப்படணும். அது சொப்னத்தில் இருக்கிற வரைக்கும் தான். சொப்னத்தில் விட்டு எழுந்துட்டு பாரு, ஆட எவ்வளோ கனவு அப்படின்னா நீ பாதிக்கப்படாமல் ஆகிட்டு அடுத்த நிமிஷம் பாதிப்பு விட்டு போயிடுச்சு. அது மாதிரி ஞானத்தை அடைந்தவனுக்கு என்னமோ எனக்கு வாக்கில் வர்றது அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன். யாருமே நம்மளை துன்பப்படுத்த முடியாது. நீ துன்பப்படுத்தா நினைக்கிறது சொதான் சொப்னத்தில் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் நீ விழிச்சிக்கல, அந்த ஆன்ம விழிப்பு உனக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பிறகு நீ இது போல் மாயில் உழல மாட்டேன். அதான் சொல்கிறேன், யாருமே என்னை இவன் துன்பப்படுத்திட்டான், அவன் எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணிட்டான், இவர்கள் மன உளைச்சல் பண்ணுறாங்க, இவங்க என்னை பயன்படுத்துகிறாங்க, இவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை இம்சை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் யாரும் ஒன்று இம்சை பண்ண முடியவே முடியாது. ஏன்னா நீ இந்த உடம்பே இல்லை, நீ ஆத்மா இம்சை பண்ண முடியாது. உன்னை பிளாக்மெயில் பண்ண முடியாது, உன்னை பயமுறுத்த முடியாது, உன்னை சித்திரவாதம் பண்ண முடியாது, உன்னை டார்ச்சர் யாரும் கொடுக்க முடியாது. அப்போ அந்த ஸ்வரூப நிலைக்கு இன்னும் வரல, இன்னும் கனவு நிலையிலே தான் நம்ம இருக்கிறோம். அப்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய கனவு நிலையிலே தான் இருக்கிறோமே தவிர இன்னும் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்துக்கு வரல, சச்சிதானந்த ஸ்வரூபத்துக்கு வரல. வந்துட்டோம்னா இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அப்படியே மௌனமாக சிரிச்சுன்னு போயினே இருப்பீங்க. நீங்கள் அது பதில் கூட சொல்ல மாட்டீங்க. நம்ம ரோஷம் பொத்துன்னு நம்மளை திட்டா நம்ம ரோஷம் பொத்துன்னு உடனே அவங்கள திருப்பி கேட்குறோம். இல்லை எதனா கேள்வி கேட்டால் நம்மளுக்கு போய் நம்மளை அபாண்டமாக ஏதாவது அப்புறம் அது சொன்னால் உடனே அதை நிரூபிக்கிறதுக்காக நான் அபாண்டமாக என்ன சொல்கிறீங்க, நான் என் பக்கம் அநியாயம் இல்லை, நம்ம நியாயத்தை நிரூபிக்க அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ணுறோம். இதெல்லாம் தேவையே. நீ பதில் சொல்லணும், இல்லை உன்னை நியாயஸ்தன்னு நிரூபிக்கிறதுக்காக நீ பேசணும், எதுவுமே அவசியம் இல்லை. அப்படி பேசுனதுக்காக தான் நம்ம மௌனத்தை உடைச்சி நம்ம தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுறோம். அதெல்லாம் தேவையில்லை. அப்படி ரிலாக்ஸாக விடுங்க. அபாண்டமாக சொன்னால் சொல்லியும் போகிறாங்க, பழி சொன்னால் சொல்லியும் போகிறாங்க, நம்மளை சீன்னா சீண்டி போகிறாங்க, பேசினா பேசியும் போகிறாங்க, தொல்லை பண்ணால் தொல்லை பண்ணி போகிறாங்க. அப்படின்னு மகான்கள்லாம் மௌனமாக போயினே இருப்பாங்க பாட்டுக்கு, யாரையும் கண்டு காணாமல் போயிடுவாங்க. அதே சமயத்தில் மகான்கள்லாம் பெரிய பெரிய மகாத்மாவெலாம் பார்த்தா யாரையும் வணங்கவும் மாட்டாங்க. வணங்கி அவனால் நான் ஒரு கோடீஸ்வரனா இருக்கட்டும், கோடீஸ்வரனாகவே இருக்கட்டும், அவனால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லையே, நான் ஏன் அவனை வணங்கணும்? அதே சமயம் யாரையும் அவமதிக்கவும் மாட்டாங்க, யாரையும் வணங்கவும் மாட்டாங்க, யாரையும் அவமதிக்க மாட்டாங்க. தன் சொரூபத்தில் தான் ரமிச்சுட்டு போயினே இருப்பாங்க மகாத்மாக்கள்லாம். அதனால் நிறைய பேருக்கு இந்த ஆத்ம ரகசியம் தெரியுதில்லை. பகவத்கீதையிலேயே பாகவத்தில் உள்ள ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டான்னா தனி காட்டுராஜமாக சுதந்திரமாக அப்படி கட்டளங்காலையாக
அப்படி சிங்கம் மாதிரி நடந்து கொண்டு ஜாலியாக இருப்பாங்க. உயிரையே துச்சமாக நினச்சவன், ஆத்ம சொல்வது நினச்சவன், அவனா காளி கோயிலே வெட்ட வந்தால் கூட பரத யோகேஸ்வரர் எப்படி சுதந்திரமாக ஜாலியாக இருந்தாரோ அது மாதிரி இருக்க முடியும் நம்மளால். ஏன்னா இந்த தேகத்தை தானே வெட்ட போகிறாங்க, இந்த ஆத்மா வெட்ட முடியாது கத்தியால். அப்படின்ற நிலையில் இருந்தார் யார்? பரத யோகேஸ்வரர். அதனால் பயப்படல, தைரியமாக வந்துட்டார். அந்த நிலை சித்திக்கணும், அதுதான் வினா மகத்பாத ரஜோபிஷேகம். இப்படியேப்பட்ட பரத யோகேஸ்வரர் சரித்திரத்தை படித்தால் ஒழிய நமக்கு எப்படி அந்த நிலை சித்திக்கும்? இப்படிப்பட்ட பிரகலாத் சரித்திரம் அப்படி ஈட்டினால் சூலத்தினால மர்ம நாடிகளை குத்த வந்தவங்க அசுரர்கள் யார்? பிரகலாதனுக்கு. ஆனால் ஒன்றுமே பாதிக்கலை. ஏன்னா அவன் ஆத்மாவில் ரமிச்சுன்னு இருந்தார், பகவத் ஸ்வரூபத்தில் ரமிச்சிருந்தார். அதனால் இவைகளால் பாதிக்கப்படலை. நெருப்பில் போட்டாலும் எரிக்கப்படலை. அதில் அந்த நெருப்பு சுடலை, எரிக்கலை, பாதிக்கப்படலை பிரகலாதன். ஏன்னா அவன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்திருந்தான். அதுதான் காரணம். யாரெல்லாம் இந்த மானசீகமாக நான் ஆத்மா இந்த உடம்பு இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அபியாசம் பண்ணுறாங்களோ, ஒரு நாளடைவில் அவர்கள் எல்லாத்தையும் விட்டு மௌனமாயிடுவாங்க. அவர்கள் யாரும் எந்த துன்பம் படுத்த முடியாது. அவர் நெருப்பு போட்டாலும் அவங்களுக்கு எரியாது, தண்ணீர் தூக்கி போட்டாலும் அவங்க பாட்டுக்கு கரையேறி வந்துடுவாங்க, தண்ணியிலே நடந்து வந்துடுவாங்க. எந்த அற்புதமும் அவங்களால பண்ண முடியும். அவர்கள் தான் மகா ஞானிகள்னு சொல்கிறது. அதனால் சிரமத்தை பார்த்தா வேலைக்கு ஆகாது, சிரமமே பார்க்கக்கூடாது. சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணணும். யுக்தாஹார விஹாரஸ்ய யுஸ்தசேஷஸ்ய. அவங்க நம்ம பாடு ஆத்ம விஷயத்துலேயே, அதாவது அதில் தான் உனக்கு சுகம் இருக்குது. ஆத்ம ஞான விஷயத்தில் தான். உடல்னு நினைக்கும் போது நிறைய துக்கங்கள் இருக்குது. தேகம்னு நான் வந்துட்ட பிறகு, தேகம்ன்ற போர்வையை போத்தின பிறகு, தேகத்தில் அபிமானம் வந்த அடுத்த க்ஷணத்தில் உனக்கு பொறுப்புகள் இருக்குது, குடும்ப கஷ்டங்கள் இருக்குது, கடமைகள் இருக்குது, அது இதுன்னு மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டியது தான். பைத்தியம் முடிச்சு அழிய வேண்டியது தான். இவன் பெண்ணாசை, மண்ணாசை, பொண்ணாசைன்ட்டு போய் பைத்தியம் முடிச்சுட்டு அழிய வேண்டியது தான். அந்த தேகம் நானுன்னும் போது அடி துவம்சம் பண்ணிவிடுவேன், மாயை போட்டு புரட்டி ஏற்றுறோம். எப்போ இந்த தேகம் நான் இல்லைடாப்பா, நான் ஆத்மஸ்வரூபண்டா அப்படின்னும் போது இப்போ உனக்கு எதுவும் கிடையாது, ஃப்ரீ ஆகிடுவேன். ஒரு க்ஷணத்தில் அந்த மனசில் நான் இந்த தேகம் அப்படின்னு நினச்சின்னா உன்னை பந்தப்படுத்திடும். அப்போ தேகத்துக்குரிய பொறுப்புகள், கவலைகள், அது இது எல்லாம் உள்ளே வந்துடும், எல்லா குப்பைகளும் உள்ளே வந்துடும். மனசில் நான் அப்படின்னு நினைக்கும் போது கண்டத்தெல்லாம் நினைக்க தோணும். ஆனால் தேகம் மனசும் நான் இல்லை அப்படின்னு நீ உன் ஆத்மஸ்வரூபத்தை தனியாக பிரிக்கும்போது அப்பா எல்லாத்துலேருந்து விடுபட்டு உன்னை சுதந்திரமாகிடும். அந்த ஒரு க்ஷணத்தில் நீ நாம சொன்னால் என்றைக்கோ பலன் கிடைக்குதுன்றீங்களே, ஆத்ம ஞானத்தை அடைஞ்சால் அடுத்த க்ஷணத்தில் நீ பணக்காரன் ஆகிடுவேன். என்றைக்கோ பலன் கிடைக்குதுன்னு அந்த பலன் உடனே கிடைக்கும். ஆத்ம ஞானத்தை அடைஞ்சால் அடுத்த நிமிஷத்தில் நான் இந்த உடம்பில் ஆத்மா அப்படின்னு நினச்ச அடுத்த க்ஷணத்தில் இந்த தேகாபிமானம் விட்டு போச்சுன்னா அடுத்த நிமிஷம் உன் பாவம்லாம் போயிடும், நீ ஃப்ரெஷ் ஆகிடுவேன். ஞானத்தை விட பவித்திரம் மிக உத்தமம். ஞானத்தை விட பரிசுத்தமாக்கக்கூடிய உயர்ந்த பரிசுத்த வஸ்து வேறு எதுவுமே இல்லை. கீதையில் பகவான் சொல்கிறான், ஞானத்தை விட சீக்கிரமாக பரிசுத்தமாக்கக்கூடிய வஸ்து உலகத்தில் எதுவுமே இல்லை. பஸ்மாக்குறது என்றார். எரிச்சு சாம்பலாக்கிடும் அஜ்ஞானத்தெல்லாம். ஞான அக்னி தக்த கர்மானம். ஞானம் என்ற அக்னினால் நீ கர்ம வினைகள்லாம் எரிச்சு சாம்பலாக்கலாம். நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதில் இந்த உடம்பு தான், நீ ஆத்மா அப்படின்னு அந்த ஞானம் என்ற அக்னினால். அப்போ தேகத்தில் வரக்கூடிய துன்பங்கள் இன்பங்களை சாட்சி மாத்திரமாக பார்த்துன்னு இருப்பேன், அவைகளால் பாதிக்கப்பட மாட்டேன். தேகத்தில் வரக்கூடிய துன்பங்கள் இன்பங்கள்லாம் சாட்சி மாத்திரமாக பார்த்துன்னு இருப்பேன், ஆனால் அவைகளால் பாதிக்கப்பட மாட்டேன். நீ தனித்து இருப்ப, நீ ஆத்மஸ்வரூபத்தில் தனித்து இருப்ப. இந்த தேகத்தில் அபிமானத்தில் போய் சிக்கிக்க மாட்டேன். இதெல்லாம் சொல்லியிருக்கு, பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பாகவத்தில் சொல்லியிருக்கு. அதனால தான் காளி கோயிலில் வெட்ட வரும்போது பயப்படல பரத யோகேஸ்வரர். அதே மாதிரி சூளத்தில் குத்தும் போது பிரகலாதம் பயப்படல. அவர் நெருப்பில் போட்டாலும் அவர் வாட்டி எடுக்கப்படல. மழையிலிருந்து கிழத்தனால பாதிக்கப்படாமல் அப்படியே ஜம்முன்னு பூத்த மலர் போல் அழகாக ஜம்முன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். யார்? பிரகலாதன். அப்போ சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ வேண்டிய நாம் ஏனோ இப்படி பந்தப்படுத்தி குறுகிய மனப்பான்மையோடு சுயநலவாதிகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
இதை செய்யணும் அதை செய்யணும், இந்த தர்மங்கள் பண்ணோம் அந்த தர்மம், இந்த தானம் பண்ணோம் அந்த தானம் பண்ண. ஆத்மாவுக்கு எந்த தானமும் பண்ண வேணாம், இந்த தர்மம் பண்ண வேணாயா? எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆத்மாவுக்கு. தேகம்னு ஒன்று நான் நினைக்கும் போது உனக்கு 1008 விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும், 1008 தர்மங்களை கடைப்பிடிக்கணும். 4 பேர் சாப்பாடு பண்ணணும், அதை பண்ணணும், அதே சமயத்தில் அன்னதானம் பண்ணணும், சொர்ணதானம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இந்த பொறுப்புகள்லாம் இதெல்லாம் புண்ணிய செயல்கள், இது பாவ செயல்கள், இது புண்ணிய செயல்கள் அப்படின்னு எத்தனையோ சரி. இதெல்லாம் பண்ணாதான் அதெல்லாம் பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும், இதெல்லாம் பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும். இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. உன்னையே நீ எண்ணிப்பார். உன் ஆத்மஸ்வரூபத்தை நீ உணர்ந்துட்டா இந்த சம்பிரதாயம் சடங்குகள் லொட்டு லொசுகு அது இது கட்டுப்பாடு, இந்த தர்மங்கள் அந்த தர்மங்கள், இந்த தானங்கள் அந்த தானங்கள், ஐயோப்பா இதெல்லாம் செய்தால் தான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், இதனால் தான் உனக்கு பாதுகாக்கப்படும், இதனால் தான் உன் சந்ததிகள் விருத்தியாகும். அது எல்லாமே தூளாகிடும். ஞானாக்னி தக்தனா எரிச்சு சாம்பல் ஆகிடும் உன் கர்ம வினைகள் எல்லாம். எதுவுமே உனக்கு பொறுப்புகள் கிடையாது. கடமை ஆத்மானு உணர்ந்துட்டு நான் போதும். அதுதான் இறைவனை சீக்கிரமாக நெருங்கத்துக்கு வழி. இதெல்லாம் ரொம்ப அருமையான மகாத்மாக்கள்லாம் நிறைய உபன்யாசம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டுன்னா சீமான் ஆகிடுவேன் நீ. அப்படி நீங்கள் நிறைய கேட்கணுன்னா சில பிரபுபாத உபன்யாசம் கேட்டு பாருங்கள், பகவத்கீதை. சீக்கிரமாக ரிலீஃப் கிடைக்கும், மனசு ஃப்ரெஷ் ஆகிடும், அவ்வளோ சாந்தி கிடைக்கும், நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கும். சில பிரபுபாதனுடைய வார்த்தைகள் எளிமையான இங்கிலீஷு, யாருக்குன்னா புரியும், ஒன்றா கேட்டு பாருங்கள். அதே மாதிரி நொச்சூர் வெங்கட்ராமன் ஒருத்தருக்கார், பெரிய மகாத்மா. அவர் ஞான விஷயத்தை சொன்னார்னா அப்படி நம்ம ஞானத்திலே மனசு அப்படி பதிஞ்சிடும், அவ்வளோ ரிலீஃப் கிடைக்கும். நொச்சூர் வெங்கட்ராம சுவாமிகளை அதுபோல் அந்த ஞான விஷயத்தை கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சில பிரபுபாத வாக்கில் எளிமையான இங்கிலீஷு, தமிழில் கேட்கணுன்னா நொச்சூர் வெங்கட்ராம சுவாமி பாகவதம் சொல்லியிருக்கார், அவருடைய கேட்டோன்னா இந்த தெளிவு கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இங்கிலீஷில் புரியுன்னு சொன்னால் அது எளிமையான இங்கிலீஷ் தான் சொல்லுவார். சில பிரபுபாத உபன்யாசம் கேட்டு பாருங்கள், அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும். சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம பற்றி படிப்போம். ராம 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 ராம. श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत गीता की जय, श्रीमद् भागवत भगवान की जय, सकल साधु मणि की जय, सीतापति राम 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 राम, श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधु मणि की जय, राम 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 राम।